வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு Xylem. ஸோ இன்னைக்கு நம்ம நீட் 2028ல கேட்ட கேள்வியை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹோப் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா Xylem நீட் தமிழ் சேனல் ஸ்பெசிஃபிக்காக நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே யார் யார் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்கள கைட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு சேனல். ஸோ நீங்கள் நீட் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லிக் கொடுங்க. சரிதானே? ஸோ ஃபைன். ஸோ செஷனுக்கு போகலாம். அண்ட் இங்கே நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்க ஆர் ரிப்பீட்டர்ஸாக இருப்பீங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் டைமில் நிறைய கிராஷ் கோர்ஸ் ஓகே ஏதாச்சும் நல்ல கிராஷ் கோர்ஸ் இருந்துச்சுன்னா போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். அது தப்பெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல விஷயம் தான் இந்த டைமில். ஓகே ஸோ ஷார்ட் டியூரேஷனில் நீங்கள் மேக்ஸிமம் போர்ஷன்ஸை கவர் பண்ணி அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு யூ நீட் ஆர்கனைஸ்டு அப்ரோச். ஸோ அந்த அப்ரோச்சை கொடுக்கறதுக்காக தான் நம்ம Xylem கிரியேட் பண்ண பேட்ச் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய XPL. ஓகே ஸோ இந்த பேட்ச்ல பார்த்துட்டீங்கன்னா நீங்க வரக்கூடிய ஓகே ஸோ மார்ச்ல இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நம்ம ஆஃப்லைன்ல அவைலபிளா இருக்கு. ஓகே ஸோ நம்ம ஹைபிரிட் சென்டர்ஸ் இருக்கக்கூடிய திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் இந்த 3 லொகேஷன்ஸ்லையும் நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல இந்த பேட்சஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஃப்ரம் மார்ச் ஆன்வர்ட்ஸ். ஸோ நீங்க கிராஷ் கோர்ஸ் ப்ராப்பரான ஒரு கிராஷ் கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த கிராஷ் கோர்ஸ் இந்த ப்ரைஸுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ யூ கேன் ஜாயின் இஃப் யூ ஒன் லைக் இதை பற்றி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை சார் நான் வீட்டில் இருந்து ஆன்லைனில் நான் படிக்கணும், ஏதாவது பேட்சஸ் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இட்ஸ் தேர். ஓகே சரியா? எஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஆன்லைன். ஓகே ஆன்லைனில் ஃபீஸ் அப்படின்னா இதுதான். ஸோ ஆன்லைனில் கிளாஸஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இந்த பேட்ச் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் நீங்கள் ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த ஆன்லைன் பேட்ச் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீயாக தான் இருக்கும். சரியா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இஃப் யூ கேன் ஓகே ஜாயின் பண்ண முடியும், ஆஃப்லைனில் ஜாயின் பண்ண வில்லிங்காக இருக்கிறீங்கன்னா ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்லைன் பேட்சஸோட ஆக்சஸ் ஃப்ரீயாகவே கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம பேட்சில் படித்து இப்போ MBBS சீட் வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபியூச்சரில் இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் நைட்ரஜன் காம்பவுண்ட் இன் இட்ஸ் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே ஆக்சிடேஷன் நம்பர் வந்து குறையிற மாதிரி என்ன பண்ணணும் காம்பவுண்டை நீங்கள் அலைன் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். எப்படி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ HNO3 இருக்கு. HNO3ல நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும்? எஸ் தட் இஸ் +5 வரும். ரைட். அகைன் நைட்ரஜன் மோனாக்சைடில் உங்களுக்கு +2 வரும். நைட்ரஜனுக்கு +2. தென் N2ல 0 வரும். தென் அமோனியம் குளோரைடு எடுத்துட்டீங்கன்னா அதில் -3 வரும். ஸோ இப்படி உங்களுக்கு இது ஹையாக இருக்குது, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹை, தென் அப்படியே டிக்ரீஸ் ஆகுதா. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். இப்போ அடுத்த கேள்வி போகலாம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் எலிமெண்ட் இஸ் அன்ஏபிள் டு ஃபார்ம் MF6 3-. ஸோ ஹெக்ஸா ஓகே ஹெக்ஸா ஃப்ளூரோ காம்பவுண்டை எந்த எலிமெண்டால கொடுக்க முடியாது, அதுதான் கேள்வி. ஸோ யாரால கொடுக்க முடியாது? த ஆன்சர் இஸ் 1. ஏன் கொடுக்க முடியாதுன்னா இங்க நான் அவைலபிலிட்டி ஆஃப் d orbit. ஓகே ஆர்பிட்டால். சரி இதுதான் ரீசன். ஸோ போரான்ல d ஆர்பிட்டால் இல்லாத காரணத்தினால இங்க உங்களுக்கு என்ன ஆகும்? ஓகே ஸோ இதால 6 ஃப்ளூரினை ஹோல்டு பண்றதுக்கு இடம் இல்லை. சரியா? ஓகே நெக்ஸ்ட் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ் இன் குரூப் 13. ஸோ குரூப் 13ஓட அட்டாமிக் ரேடியஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா டியூ டு புவர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஓகே ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆஃப் d orbit. ஓகே d orbital. ஸோ அதனால இந்த ஆர்டர் எப்படி மாறும்னா உங்களுக்கு போரான் தென் அலுமினியம் கேலியம் இருக்குல்ல, அது அப்படியே ஸ்விட்ச் ஆகும். கேலியம் தென் அலுமினியம் தென் இண்டியம் டேலியம். சரியா? இது ஆர்டர். ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி. Which of the following statement is not true for halogen? என்ன வரும்? ஸோ அதற்கான ரைட் ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் 1
இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் பட் ஃப்ளூரின் ஷோஸ் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆர் யூ ஷூர்? ஃப்ளூரின் எப்போ வாச்சும் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுக்குமா? கண்டிப்பா கிடையாது. அது நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் எல்லா இடத்துலையும் கொடுக்கும். அது எக்காரணத்தை கொண்டும் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுக்காது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே கரெக்ட் தான். அடுத்தது, இன் தி ஸ்ட்ரக்சர் ClF3 the number of lone pairs of electron on central atom Cl. ஓகே, Cl எத்தனை லோன் பேர்ஸ் இருக்குங்கிறத கேள்வி. ஃபர்ஸ்ட் இதோட ஹைபிரிடைசேஷன் என்ன வரும்? அஃப்கோர்ஸ் இது sp3d வரும். கரெக்டா? தட் மீன்ஸ் இங்க 3 பாண்ட் பேர் அண்ட் 2 லோன் பேர் இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த 2 லோன் பேர். ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஐடென்டிஃபை த மேஜர் ப்ராடக்ட் P, Q and R in the following sequence of reaction. ஸோ நல்லா பாருங்க, இது என்ன? ஃபர்ஸ்ட் இருக்குது ஃப்ரெடர்க்ராஃப் ரியாக்ஷன். ஓகே, சிம்பிள் ஃப்ரெடர்க்ராஃப் அல்கைலேஷன். ஃப்ரெடர்க்ராஃப் அல்கைலேஷன்ல எப்பவுமே என்ன நடக்கும்? கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அன்ஹைட்ரஸ் AlCl3 குளோரினை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இங்க என்ன ஃபார்ம் ஆகும்? பிரைமரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இந்த கார்போகேட்டையான் அப்படியே உங்களுக்கு ஹைட்ரேட் ஷிஃப்ட் ஆகும். ஓகே, ஹைட்ரேட் ஷிஃப்ட் ஆகி செகண்டரி கார்போகேட்டையானா மாறும். தென் செகண்டரி கார்போகேட்டையானா மாறினதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும்? எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். எஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ அப்போ இது ஒன்று. அடுத்து என்ன இருக்கு? O2 தென் அசிடிக் மீடியம். ஸோ ஆக்சிடேஷன் பண்றோம். இந்த ஆக்சிடேஷன் என்ன ஒரு கியூமின் சிந்தசிஸ். ஃபீனால நீங்க படிச்சிருப்பீங்க. கியூமின் சிந்தசிஸ்ல வரக்கூடியது ஃபீனால் சிந்தசிஸ். கரெக்டா? ஃபீனால் சிந்தசிஸ்ல என்ன ஆகும்? கரெக்டா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு OH, இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் O வரும். ஓகே, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த பாண்ட் அப்படியே பிரேக் ஆகி, இது கியூமின் சிந்தசிஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. பிரேக் ஆகி இங்க ஒரு OH, தென் இங்க ஒரு O வரும், டபுள் பாண்ட் O. ரைட்டா? ஸோ அப்படி பார்த்தா த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4 is right answer. கரெக்டா? இப்போ அடுத்த கேள்வி போலாம். என்ன வரும்? which of the following compound can form, okay, can form zwitter ion. ஓகே, ஸோ இங்க இருக்கிறதுல என்ன ஆகும்? ஒரு காம்பவுண்டால ஜ்விட்டர் அயான் ஃபார்ம் பண்ண முடியும். அது என்ன காம்பவுண்ட் அப்படின்னு பாருங்க. என்ன காம்பவுண்ட்? which of the following compound can form a zwitter ion? எது? எல்லா அமினோ ஆசிட்ஸும், ஆல் அமினோ ஆசிட்ஸ், இது நீங்க பயோமாலிகுலர்ஸ் படிச்சிருப்பீங்க. அமினோ ஆசிட்ஸ் கேன் மேக் ஜ்விட்டர் அயான். ஜ்விட்டர் அயான்னா அதுல கேட்டையானும் இருக்கும், ஆனியானும் இருக்கும். ஸோ கிளிசரின் எடுக்கிறீங்க, என்ன வரும்? CnH2. ஒரு பேசிக் சைடு இருக்கு, ஒரு அசிடிக் சைடு இருக்கு, தென் 2 ஹைட்ரஜன் இருக்கு. மேலே இருக்கக்கூடியது உங்களுக்கு என்ன ஆகும்? கேட்டையானா மாறும், கீழே இருக்கிறது ஆனியானா மாறும். ஸோ இப்படி ஒரே காம்பவுண்ட்ல கேட்டையான் அண்ட் ஆனியான் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஜ்விட்டர் அயான் சொல்லுவோம். ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எல்லா அமினோ ஆசிட்ஸுமே ஜ்விட்டர் அயான் தான். அடுத்தது, நைட்ரேஷன் ஆஃப் அனிலின் இன் ஸ்ட்ராங் அசிடிக் மீடியம் ஆல்சோ கிவ்ஸ் மெட்டா நைட்ரோ அனிலின் பிகாஸ் நைட்ரேஷன். இப்போ நீங்க அனிலின் எடுக்கிறீங்க, அனிலின் வந்து என்ன? எக்ஸன் பென்சீனை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய குரூப். பட் நம்ம நைட்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு மெட்டா சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட் டாமினேட்டா கிடைக்கும். இதுக்கான காரணம் என்ன? செகண்ட் மேஜரா கிடைக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நைட்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? அசிடிக் மீடியத்துல பண்ணுவோம். ஸோ அசிடிக் மீடியத்துல பண்றதுனால NH2 அந்த H+ எடுத்து உங்களுக்கு அனிலினியம் அயானா கன்வெர்ட் ஆகும். NH3+ கன்வெர்ட் ஆகும். அனிலினியம் அயானா கன்வெர்ட் ஆகும். ரைட்டா? ஸோ இந்த அனிலினியம் அயானா கன்வெர்ட் ஆகும். தட்ஸ் வை நம்ம என்ன பண்றோம்? இன் அசிடிக் மீடியம் அனிலின் இஸ் பிரசன்ட் ஆஸ் அ அனிலினியம் அயான். ரைட்டா? ஸோ இதுதான் இப்போ இங்க இருக்கக்கூடிய அனிலினியம் அயான் இருக்குல்ல, இந்த NH3+, இது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் என்ன பண்ணும்? மெட்டா டைரக்ஷன். சரியா? அடுத்து, the difference between amylose and amylopectin. இது வந்து நீங்க பயோமாலிகுலர் சாப்டர்ல படிக்கக்கூடியது. பாலிசாக்ரைட்ஸ். ஓகே, பாலிசாக்ரைட்ஸோட எக்ஸாம்பிள்ல ஸ்டார்ச் இருக்கும். அந்த ஸ்டார்ச்சோட காம்பனன்ட்ஸ் என்ன இருக்கும்? அமிலோஸ் அண்ட் அமிலோபெக்ட்ரின். அமிலோஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா அது லீனியரா இருக்கும். அங்க குளுக்கோஸ் எல்லாமே C1C4. ஓகே, C1C4 கிளைகோசிடிக் லிங்கேஜ் மூலமா கனெக்ட் ஆகும். அமிலோபெக்ட்ரின் எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் 2 இருக்கு, லீனியர் C1C4. அதே பிரான்ச் எடுத்துட்டீங்கன்னா C1C6 இதுதான் வரும். ஸோ அமிலோஸ், அமிலோபெக்ட்ரின்.
ஸோ அமிலோஸ் வந்து எப்படி இருக்கும், வாட்டர் சாலிபிளாக இருக்கும். அமிலோபெக்டின் வாட்டர் இன்சாலிபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் அமிலோஸ் அண்ட் அமிலோபெக்டின். ஸோ இது லீனியர், பிரான்ச்சஸ் இருக்காது. அமிலோஸில் பிரான்ச்சஸே இருக்காது. அமிலோபெக்டின் ஸோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். அமிலோபெக்டின்ல C1 C4 ஆல்ஃபா லிங்கேஜ் இருக்கும், 1,6 ஆல்ஃபா லிங்கேஜ். பட் மேலே எல்லாம் கொடுத்துருக்கிறது பாருங்க, C1 C4 ஆல்ஃபா லிங்கேஜ், பீட்டா லிங்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ஸ் எக்காரணத்தை கொண்டு பீட்டா லிங்கேஜ் வரவே வராது. ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே ஆல்ஃபா டி குளுக்கோஸ். இப்போ ஆல்ஃபா டி குளுக்கோஸ் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே ஆல்ஃபா லிங்க் மட்டும்தான் வரும், பீட்டா லிங்க் வராது. தென் அமிலோஸில் பிரான்ச் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, தப்பு. அமிலோஸ் இஸ் மேட் அப் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ், தப்பு. வெறும் குளுக்கோஸால மட்டும்தான் அமிலோஸும் சரி அமிலோபெக்டினும் ஆயிருக்கும். அது என்ன குளுக்கோஸ், ஆல்ஃபா டி குளுக்கோஸ். சரி, அடுத்தது. The mixture of 2.3 gram formic acid and 4.5 gram oxalic acid is treated with the concentrated nitric acid. The evolved gaseous mixture is passed through KOH pellet. Weight of the remaining product at STP. First இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரியாக்ஷன்ஸ் தெரியணும். ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் என்னன்னா இங்க என்ன இருக்கு, ஃபார்மிக் ஆசிட். ஓகே, HCOOH. இது என்ன பண்றீங்க, சல்ஃபியூரிக் ஆசிட்ல போடுறீங்க, கரெக்டா, அசிடிக் மீடியத்தில் போடுறீங்க, போட்டு டீகம்போஸ் பண்றீங்க. எஸ், கான்சன்ட்ரேட்டட் அசிடிக் மீடியத்தில் போடும்போது என்ன ஆகுது, டீகம்போஸ் ஆகும்போது இது என்ன ஆகும், கார்பன் மோனாக்சைடு பிளஸ் H2O மாறும். சரியா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்கு, ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் COOH H பிளஸ். ஓகே, அசிடிக் மீடியத்தில் போட்டு டீகம்போஸ் பண்றோம். இங்கே உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், கார்பன் மோனாக்சைடு பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு கூடவே வாட்டர் மாலிக்யூல். இப்போ இந்த ரெண்டத்தையும் நீங்க காமனா என்ன பண்றீங்க, KOH பெல்லட்ல போடுறீங்க. ஸோ KOH பெல்லட்ல போடும்போது இது ஸ்பெசிஃபிக்கா கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் இந்த ரெண்டுமே அப்சர்வ் ஆயிடும். ரிமைனிங் இருக்கக்கூடியது ஒன்னே ஒன்று தான் வெளியில வரும். அது என்னன்னா ரிமைனிங் என்ன வரும், இங்கேருந்து ஒரு கார்பன் மோனாக்சைடு, இந்த ஒரு கார்பன் மோனாக்சைடு, 2 கார்பன் மோனாக்சைடு மட்டும்தான் உங்களுக்கு வெளியில் வரும். இப்போ இந்த KOH பெல்லட்ல போடும்போது உங்களுக்கு வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து லீவ் ஆகி ரிமைன் இருக்கக்கூடிய 2 கார்பன் மோனாக்சைடு மட்டும்தான் வெளியில் வரும். இப்போ கேள்வி என்னன்னா வெயிட் ஆஃப் தி ரிமைனிங் ப்ராடக்ட் அதான் கேட்குறாங்க, கரெக்டா? வெயிட் ஆஃப் ரிமைனிங் ப்ராடக்ட். நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் திங் எவ்வளவு கார்பன் மோனாக்சைடு இங்கே உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். எப்படி, இங்க இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ அசிடிக் ஃபார்மிக் ஆசிட் இருக்கு, எவ்வளவு ஃபார்மிக் ஆசிட், நம்பர் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் எடுத்தா என்ன வரும், given mass divided by, ஓகே, given mass 2.3 divided by ஃபார்மிக் ஆசிடோட மோலார் மாஸ். ஓகே, ஃபார்மிக் ஆசிடோட மோலார் மாஸ் எடுத்தீங்கன்னா 46 வரும். ஓகே, you will get 0.05 மோல். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் எடுத்தா என்ன வரும், உங்களுக்கு மேலே எவ்வளோ வெயிட் கொடுத்துருக்குறாங்க, 4.5. ஓகே, 4.5 கொடுத்துருக்குறாங்க டிவைடட் பை அதோட மோலார் மாஸ் என்ன வரும், 90. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணால் உங்களுக்கு 0. இங்கே உங்களுக்கு 0.05 மோல் தான் கிடைக்கும். சரி, அப்போ 0.05 மோல். ஓகே, ஸோ ஒரு மோல் என்ன இருக்கு, ஃபார்மிக் ஆசிட், ஒரு மோல் ஆக்சாலிக் ஆசிட், ரெண்டும் சேர்ந்து நமக்கு 2 மோல்ஸ் கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும், கரெக்டா? இங்க 2 பேர் சேர்ந்து 2 மோல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. அதே மாதிரி இங்க 0.05 மோல், 0.05 மோல் ஃபார்மிக் ஆசிட், தென் 0.05 மோல் ஆக்சாலிக் ஆசிட், ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 0.05 மோல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் கீழையும் 0.05 மோல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. தென் KOH பெல்லட்டுக்கு வெளியில வரும்போது எவ்வளவு இருக்கும், சிம்பிளா 0.05. okay, 0.5 multiplied by 2. yes, 0.05 multiplied by 2, you will get 0.1. yes, 0.1 mole of carbon monoxide உங்களுக்கு கிடைக்குது. அப்போ mass of carbon monoxide எடுத்தா என்ன வரும், 0.1 multiplied by carbon monoxide mass என்ன, carbon monoxide 12, then oxygen, that is 12 plus 16. 12 plus 16, you will get 28. So 28, what is the answer, 2.8 கிடைக்கும். That's it, 2.8 is right answer. இப்படி தான் ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன்
1 is right answer. அடுத்த கேள்வி, which of the following oxides is most acidic in nature? அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மெட்டல் ஆக்சைட்ஸ் எப்படி இருக்கும்? பேசிக். தென் நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் அசிடிக். சரி, மெட்டல் ஆக்சைட்ஸ் அசிடிக். அவன் மேல இருந்து கீழே வர டாப் டு பாட்டம் என்ன ஆகும்? மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுமா? பீரியாடிக் டேபிள்ல மேல இருந்து கீழே வர மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் பேசிக் பிஹேவியர் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஓகேவா? மேல இருந்து கீழே வர பேசிக் பிஹேவியர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மேல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கு அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்கும். இங்க நீங்க பாருங்க என்ன இருக்கு? பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், பேரியம். ஸோ டாப் டு பாட்டம் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டாப்ல இருக்கிறதுக்கு மெட்டாலிக் கேரக்டர் கம்மியா இருக்கும். அப்போ அசிடிக் இன் நேச்சர். ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, தி காம்பவுண்ட் A ஆன் ட்ரீட்மெண்ட் வித் சோடியம் கிவ்ஸ் B. ஓகே, சோடியம் ஓகே இருக்கட்டும். அண்ட் வித் PCl5 gives C. I mean chlorinating agent. ஓகே, ஏதோ குளோரினேஷன் நடந்திருக்கு. B and C, okay, B and C react together, give diethyl ether. சரி, ABC கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங், சோடியம். இங்க ஈத்தர் ஃபார்ம் ஆகணும். ஈத்தர் ஃபார்ம் ஆகுறதுக்கு என்ன நடக்குது? ஒரு பக்கம் குளோரின் இருக்குது. அண்ட் கீப் இன் மைண்ட், இங்க எல்லாமே C2H5 ஐ மீன் எத்தில். ஓகே, 2 கார்பன் இருக்கிற மாதிரி செயினை தான் போட்டிருக்காங்க. கரெக்டா? 2 கார்பன் இருக்கக்கூடிய செயின். நல்லா பாருங்க. இப்போ PCl5 கூட ரியாக்ட் பண்ணா யூஸ்வலா நீங்க படிச்சதுல PCl5 கூட யார் அதிகமா ரியாக்ஷனுக்கு போவா? தட் இஸ் ஆல்கஹால். ஓகே, அப்போ C2H5OH அதை என்ன பண்றீங்க? PCl5 கூட போடுறீங்க. PCl5 கூட போட என்ன ஆகும்? C2H5Cl. ஓகே, ஸோ எத்தில் குளோரைட் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்து என்ன? சோடியம் கூட போட்டிருக்காங்க. ஸோ C2H5OH நம்ம சோடியம்ல போடும்போது என்ன ஆகும்? நமக்கு சோடியம் ஈத்தாக்சைடு கிடைக்கும். O மைனஸ் Na பிளஸ். இப்போ இந்த ரெண்டத்தையும் நான் கம்பைன் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? NaCl லீவ் ஆக்கி உங்களுக்கு C2H5O தென் C2H5 டையத்தில் ஈதர் கிடைக்குமா? சரியா? டையத்தில் ஈதர். அப்படி பார்த்தா இங்க என்ன ஆன்சர் வரும்? எஸ், ஏ. இது ஏ, இது பி, அண்ட் இது சியா. சாரி, பிசி பி. ஓகே, இது கீழே இருக்க சி, பி இங்க இருக்கு. அவ்வளோதான். அப்போ ஏ அப்படிங்கிறது எத்தனால். சரி, எத்தனால். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அண்ட் பிங்கிறது என்ன? சோடியம் கூட ரியாக்ட் ஆயிருக்கு. சோடியம் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா சோடியம் ஈத்தாக்சைடு. நெக்ஸ்ட் சிங்கிறது இட்ஸ் எத்தில் குளோரைட். ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். புரியுதா? அடுத்த கேள்வி போலாம். The compound C7H8 undergo following reaction. சரி, இப்போ இந்த C7H8ங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. எந்த காம்பவுண்டா கூட இருக்கலாம். இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. எல்லாத்துல என்ன இருக்கு? டொலுவின் காமனா இருக்கா? அப்ப கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய C7H8 நமக்கு என்ன ஹைட்ரோ கார்பனா இருக்கும்? டொலுவினா தான் இருக்கும். ஓகே, டொலுவினா தான் இருக்கும். சரி, டொலுவின். சரி, ஸோ டொலுவின்ல நான் என்ன பண்றேன்? குளோரினேஷன் பண்றேன். ஓகே, 3 குளோரின் போட்டிருக்கிறேன். குளோரினேஷன் பண்றேன். குளோரினேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? கரெக்டா உங்களுக்கு இங்க CCl3. ஓகே, இங்க 3 குளோரின் இருக்குனால நான் CCl3 போடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? புரோமினேஷன் பண்றோம். இப்போ இந்த இடத்துல நீங்க புரோமினேஷன் பண்ணா என்ன ஆகும்? இது CCl3. ஓகே, கார்பனை சுத்தி 3மே வித்ட்ராயிங் குரூப்பா இருக்கு. அப்படி 3மே வித்ட்ராயிங் குரூப்பா இருந்துச்சுன்னா இது என்ன டைரக்ஷனா இருக்கும்? மெட்டா டைரக்ஷனா இருக்கும். ஸோ புரோமினேஷன் உங்களுக்கு மெட்டா பொசிஷன்ல வந்து உட்காரும். CCl3. ஓகே, இது மைனஸ் எஃபெக்ட்ல இருக்கும். ஸோ புரோமின் இங்க இருக்கும். புரோமின். அடுத்து என்ன பண்றோம்? ஜிங்க். ஓகே, ஜிங்க் போடும்போது மேல இருக்கக்கூடிய குளோரின் எல்லாமே லீவ் ஆகி ஒன்ஸ் அகேன் அது டொலுவினா கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ இது என்ன? மெட்டா புரோமோ டொலுவின். தட்ஸ் இட். Option 3 is right answer. Okay, option 3 is right answer. அடுத்த கேள்வி போலாம். Hydrocarbon A react with bromine by substitution to form by an alkyl bromide.
which by Woods reaction, okay, Woods reaction is converted to gaseous hydrocarbon. ஒரு Woods reaction பண்றேன், Woods reaction பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எஸ் கன்வெர்டட் டு gaseous hydrocarbon. அதுல எப்படி இருக்கு, less than 4 கார்பன். இதுதான் முக்கியமான பாயிண்ட் இந்த கேள்வியில. less than 4 கார்பன் தான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நல்லா பாருங்க, less than 4 கார்பன். இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டை நீங்க உட்ஸ் ரியாக்ஷன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அது ஆட்டோமேட்டிக்கா பியூட்டேனா மாறும். சிமிலர்லி இது அல்கீன் அல்கைன். சரி, பட் இங்க இருக்கக்கூடிய எந்த காம்பவுண்டும் நீங்க பண்ணாலும் அது டைமரைஸ் ஆகும். இந்த உட்ஸ் ரியாக்ஷனாலே டைமரைசேஷன். ஓகே, 2 பேரா ஆயிடுவாங்க. சரி, ஒருத்தங்களா இருக்கிறது 2 பேரா சேர்ந்து, ஓகே, 2 பேரா சேர்ந்து புது காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸையுமே ஒருவேளை நீங்க டைமரைஸ் பண்ணா கூட அது 4 கார்பன் இருக்கக்கூடிய ப்ராடக்டா தான் இருக்கும். நமக்கு லெஸ் தென் 4, ஓகே, லெஸ் தென் 4 கார்பன் கேட்டு சொல்லி இருக்காங்க. அப்போ அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். இப்படி போட்டுட்டு போய்கிட்டே இருங்க. ஓகே, உட்காந்து ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கணும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும் ரியாக்ஷன்ஸ்ல. அடுத்து, which of the following molecule represents the order of hybridization? Simple. sp3, ஓகே, ஆர் sp2 எடுக்கிறீங்கன்னா அங்க உங்களுக்கு 3 சிக்மா பாண்ட் இருக்கணும். sp2 மீன்ஸ் 3 சிக்மா பாண்ட், sp மீன்ஸ் உங்களுக்கு 2 சிக்மா பாண்ட் இருந்தா போதும். ஸோ இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம். sp2 ch2 டபுள் பாண்ட் ch, சரி, ch, ஓகே. அடுத்து என்ன இருக்கு, இது sp2 sp2, இது என்ன வரும், இது மறுபடியும் sp2 தான் இருக்கு. அப்போ இது கிடையாது, இந்த ஆப்ஷன் எலிமினேட்டட். அப்போ கீழே இருக்கதான் கரெக்ட், ட்ரிபிள் பாண்ட் sp. ஓகே, ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். இது பேசிக்கா ஹைபிரிடைசேஷன்ல இருந்து கேட்ட கேள்வி. அடுத்த கேள்வி, which of the following carbocation is expected to most stable? இங்க இருக்கிற எது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும், நல்லா பாருங்க. இங்க என்ன குரூப் இருக்கு, நைட்ரோ குரூப் இருக்கு. கரெக்டா, நைட்ரோ குரூப் இஸ் an electron withdrawing group. ஸோ எலக்ட்ரான் withdrawing group இருக்கும்போது வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் எந்த இடத்துல போய் உட்காரும், மெட்டா சப்ஸ்டியூஷன், ரைட். மெட்டா பொசிஷன்ல தானே போய் உட்காரும், மெட்டா பொசிஷன். அதை வச்சு நீ ஆன்சர் பண்ணிடலாம். மெட்டா பொசிஷன்ல தான் உங்களுக்கு என்ன உட்காரும், வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் போய் உட்காரும். அப்படி பார்த்தா இது பேரா பொசிஷன், இதுவும் பேரா பொசிஷன், இது ஆர்த்தோ பொசிஷன். இந்த 3 ஆப்ஷன்ஸ் நீ எலிமினேட் பண்ணிடுங்க. யூ கேன் எலிமினேட் தீஸ் 3 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஒன். இவன் நீங்க கார்போகேட்டனோட ஸ்டெபிலிட்டி பார்க்கணும் அவசியம், அதான் கேட்டிருக்கிறாங்க. பட் அதை தான் நீங்க டைரக்டா யூஸ் பண்ணணும்னு கிடையாது. டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம், NO2 என்ன டைரக்ஷன், மெட்டா டைரக்ஷன். ஸோ அப்போ நியூக்ளியோஃபைல் இந்த இடத்துல, ஸோ எலக்ட்ரோஃபைல் எங்க இருக்கு உங்களுக்கு கரெக்டா எந்த பொசிஷன், மெட்டா பொசிஷன்ல இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, which of the following is correct with respect to minus I effect? என்ன வரும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மைனஸ் I effect எடுத்தாலே மைனஸ் I effect is directly proportional to electronegativity. அப்போ ஃப்ளூரினுக்கு தானே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், எஸ், ஃப்ளூரின். அடுத்து ஆக்சிஜன், அடுத்து நைட்ரஜன். ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். அவ்வளவுதான். அடுத்து, in the reaction the electrophile involved, இங்க இருக்கக்கூடியது என்னன்னா, that is Reimer Timer reaction. so Reimer Timer reactionல உங்களுக்கு என்ன இன்டர்மீடியேட் இருக்கும், CCl2 double dot. okay, so that's dichlorocarbon. இது one of the intermediate. so இந்த intermediate தான் உங்களுக்கு Reimer Timer reactionல வரும். இங்க கேக்குற எலக்ட்ரோஃபைல், இந்த டைக்ளோரோகார்பன் இருக்குல்ல, இந்த கார்பன் வந்து ஒரு எலக்ட்ரோஃபிலிக் இன் நேச்சர், எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கும். அதுல 6 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் இருக்கும். இட் இஸ் a 6 எலக்ட்ரான் காம்பவுண்ட். அதனால இங்க இருக்கிற எலக்ட்ரோஃபைல் என்ன, டைக்ளோரோகார்பன் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, carboxylic acid having higher boiling point than aldehyde, ketones and even alcohol of comparable molecular mass. கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு எப்பவுமே எப்படி இருக்காம், உங்களுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். ஏன், இதான் கேள்வி. ஓகே, ஸோ carboxylic acid having higher boiling point than aldehyde, ketones and even alcohols. why? ரீசன் என்னன்னா, அங்க இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். கார்பாக்சிலிக் ஆசிட்ல என்ன இருக்கும், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ற எபிலிட்டி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அங்க ஃபார்ம் பண்ணும். அடுத்தது, a compound APH10O found to react with sodium OI. இது என்ன reagentனா, this is for iodoform reaction. iodoform or haloform நம்ம சொல்லுவோம். haloform. so haloform reactionனாலே உங்களுக்கு அங்க என்ன இருக்கணும்,
ஆல்ஃபா CH3 குரூப் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ எய்தர் இப்போ கீட்டோனா இருந்துச்சுன்னா ஆல்ஃபா CH3 இருக்கணும். அதே ஆல்கஹால் அப்படி இருந்துச்சுன்னா பீட்டா CH3 குரூப் இருக்கணும். சரி, ஆல்ஃபா CH3 ஃபார் கீட்டோ அண்ட் பீட்டா CH3 ஃபார் ஆல்கஹால். சரி, அப்போ இங்கே இருக்கிறதுலையே ஒரே ஒரு காம்பவுண்ட் மட்டும்தான் உங்களுக்கு பீட்டா CH3 இருக்கு. இங்கே இருக்க எல்லாமே ஆல்கஹால், எல்லாமே ஆல்கஹால் 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 ஆல்கஹால். பட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு CH3 குரூப் இருக்கு. ஸோ இந்த CH3 குரூப் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு இந்த எல்லோ precipitate ஃபார்ம் ஆகும், ஹாலோ ஃபார்ம் ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த எல்லோ precipitate என்னது, தட் இஸ் CH3. ஓகே, அயோடோ ஃபார்ம். ஸோ இதுதான் அந்த எல்லோ precipitate. சரி, அடுத்த கேள்வி. Match the metal ion given in column 1 with a spin magnetic moment of the ions given in the column 2. Assign the code. First formula என்ன, magnetic moment is equal to n into n plus 2. ஸோ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். கோபால் 3+ இருக்கு. ஓகே, என்ன வரும், கோபால் 3+னா D6 4 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். D6 4 அன்பேர், D6 4 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். தென் குரோமியம் 3+ என்ன வரும், D3 இருக்கும். ஸோ 3 அன்பேர்டு எலக்ட்ரான். Fe3+ 5 D5 கான்ஃபிகரேஷன், 5 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். தென் நிக்கல் 2+ என்ன வரும், D8 கான்ஃபிகரேஷன். ஸோ 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். அப்போ 4 into 4 plus 2. ஸோ ரூட் ஆஃப் 4 into 4 plus 2 என்ன, 4 plus 2னா 6 வரும். என்ன வரும், 6 4 24. எஸ், ஸோ ஏக்கு 4. ஓகே, அப்போ 2 கிடையாது, 4 கிடையாது. அடுத்தது 3 மல்டிப்ளை இஸ் ரூட் ஆஃப் 3 into 3 plus 2, that means 5. 15 வரும். எஸ், 15 இங்கே இருக்கு. that is 5. ஓகே, ஆப்ஷன் 3 is right answer. முடிஞ்சு, நீங்கள் மற்றது அப்படியே ட்ரை பண்ணீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஸோ சிக்கு 2 வரும், 35. 5 into 7 35, then 2 into 4 8. ரைட். அடுத்த கேள்வி, which one of the following ion exhibit DD transition? DD transition யார் எக்ஸிபிட் ஆக மாட்டாங்கன்னா D0 D10. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷன்லையும் உங்களுக்கு டிடி டிரான்சிஷன் நடக்காது. இங்கே நீங்கள் பாருங்க, MnO4- இதில் மேங்கனீஸ் என்ன இருக்கும், D0 கான்ஃபிகரேஷனில் இருக்கும். தென் குரோமியம் டைக்ரோமேட்டில் குரோமியம் என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கும், D0. தென் இதுலையுமே D0 கான்ஃபிகரேஷன். டியில் எலக்ட்ரான் இருக்காது, ஃபுல்லி 0 இருக்கும். பட் MnO4 2- நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும், இங்கே D1 கான்ஃபிகரேஷன், பிகாஸ் மேங்கனீஸ் இந்த இடத்துல +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். அப்படி இருக்கும்போது D1 கான்ஃபிகரேஷன், ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அப்போ அங்கே டிடி டிரான்சிஷன் நடக்கும். அடுத்தது அயான் கார்பனைல் இஸ், இங்க என்ன இருக்கு, ஒரே ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தான் இருக்கு. ஸோ ஒரு ஆட்டம் இருந்துச்சுன்னா இந்த ஆட்டத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நியூக்ளியர்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல மெட்டலை தான் நம்ம நியூக்ளியர்னு சொல்லுவோம். ஸோ ஒரே ஒரு சென்ட்ரல் மெட்டல் இருந்துச்சுன்னா அதை மோனோ நியூக்ளியர்னு சொல்லுவோம். 2 இருந்துச்சுன்னா டை, 3னா ட்ரை, அண்ட் 4னா டெட்ரா. ஸோ 2 is the right answer. நெக்ஸ்ட், the type of isomerism shown by complex. எஸ், இது என்ன வரும், நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கு, geometrical isomerism, right? ஓகே, ஸோ இது ஒரு சிஸ். இதே மாதிரி அடுத்தது கோபால்ட் Cl, கீழே ஒரு Cl. சரியா, இந்த மாதிரி இருக்கும். தட் இஸ் அவர், இது ஒன்று, இது ஒன்று. சிஸ் trans geometrical isomerism is the right answer. அடுத்த கேள்வி, the geometry and magnetic behavior of the complex என்ன வரும், ஸோ இது நிக்கல். ஓகே, நிக்கல் sp3 hybridization வரும், ரைட்டா, sp3 hybridization and sp3 hybridization with no unpaired electrons. That means it's diamagnetic. So it's a tetrahedral and diamagnetic in nature. அடுத்தது, following solution were prepared by mixing different volumes of sodium hydroxide HCl of different concentration, pH of which one of them will be equal to 1. Okay, so இங்கே equal to 1, pH ஓட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. that means இது pH 1ன்னா என்ன, it's acidic in nature.
அது எப்படி மோர் அசிடிக், அசிடிக்டி அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கிறதுல யார் எந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் டாமினண்ட்டாக இருக்குன்னு பாருங்க. இப்போ இங்கே என்ன ஆகும், 60 ml, இது 40 ml. ஓகே, இங்கேயும் ஆசிட் அதிகமாக தான் இருக்கு, ஃபைன். இங்கே பார்க்குறீங்க 55 45, இங்கே எப்படி இருக்கு, ஆசிட் அதிகமாக தான் இருக்கு. பட் நெக்ஸ்ட் எடுக்கிறீங்க 75 25, ஸோ இங்கே தான் ஆசிடோட அளவு எப்படி இருக்கு, ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம், சியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் என்ன பண்ணலாம், நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, கான்சன்ட்ரேஷன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, அதனால சிம்பிளா இந்த ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணாலே போதும். எஸ், இது ஆசிட், இது பேஸ், ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன, எவ்வளவு வால்யூம் கிடைக்கும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, M1 V1 it's equal to MF VF is equal to M1 V1 plus M2 V2. ஸோ இந்த பேட், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டுலேயும் எம்மு காமனாக தான் இருக்குது. ஸோ எம்மு காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க, M/5. தென் V1, ஆக்சுவலி இது ஆசிடும் பேஸை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுனால M1 V1 minus M2 V2. So இந்த மாதிரி 75 minus 25, what you will get, you will get M/5. இங்கே உங்களுக்கு 10 கிடைக்கும். ஸோ நாட் 10, 50 கிடைக்கும், 50. ஸோ 5 கட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், you will get 10 வரும், கரெக்டா, 10. ஓகே, அடுத்து கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் ஓகே, MF is equal to என்ன வரும், 10. ஓகே, 10 மொலாரிட்டி ஜஸ்ட் 1/5 போட்டுக்கலாம். எஸ், 1/5 தான், ஏன்னா இங்கே ரெண்டு விதத்தோட கான்சன்ட்ரேஷன் 1/5 தான் இருக்கு. சரி, அப்போ 1, இங்கே 10 வரும், 10 டிவைடட் பை V ஃபைனல் வால்யூம். ஸோ 10 டிவைடட் பை ஃபைனல் வால்யூம் எடுத்தால் என்ன வரும், ஃபைனல் வால்யூம் இஸ் நத்திங் பட் 75 plus 25, you will get 100. கட்டு what you are getting, 10 to the power minus 1 கிடைக்குதா, 10 to the power minus 1. ஸோ இதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+. அப்போ pH எடுத்தா என்ன வரும், pH is equal to negative log of concentration of H+ ion. ஸோ minus log 10 to the power minus 1, முன்னாடி வரும்போது என்ன ஆகும், -1 multiply by -1 plus 1. ஸோ pH ஓட வேல்யூ 1 வரும். ஸோ இப்படி தான் இதோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இப்படி தான். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றுக்கு தான் நீங்கள் சால்வ் பண்ணுறது, இட் வில் டேக் சம் டைம். ஓகே, நீ என்ன பண்ணலாம், pH 1 வரணும்னாலே அது ரொம்ப அசிடிக்காக இருக்கணும். ஸோ இங்கே இருக்கிறதுல முதல்ல ரொம்ப அசிடிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு டேரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆன்சர் கிடச்சிடும். அதர்வைஸ் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிடும். சரியா? ஸோ திஸ் இஸ் த மெத்தட், இப்படியா நீங்கள் சால்வ் பண்ணணும். அடுத்த கேள்வி, the solubility of barium sulfide in water is 2.42 10 to the into 10 to the power minus 3 gram per liter at 298 Kelvin. The value of its solubility product will be. So KSP ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஆன்சர் எல்லாம் எழுத போகக்கூடாது. ஏன்னா இங்கே சாலிபிலிட்டியோட வேல்யூ கிராம் பர் லிட்டரில் கொடுத்துருக்காங்க. பட் கீழே இருக்கக்கூடிய கேஎஸ்பியோட வேல்யூ எல்லாமே மோல் பர் லிட்டர் பேட்டர்னில் இருக்கு. மோல் பர் லிட்டர் பேட்டர்னில் இருக்கு. அப்போ என்ன பண்ணுறது, இதோட வேல்யூ கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். எஸ், கேஎஸ்பியோட வேல்யூ கொஞ்சம் மாற்றணும். எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறது, 2.42 into 10 to the power minus 3 divided by, ஓகே, given மாஸ், இதோட கிராம் இருக்கா, ஸோ டிவைடட் பை நீங்கள் மோலார் மாஸ் போட்டாலே போதும். 233 போட்டால் அது என்ன ஆகும், மோல் பர் லிட்டராக மாறும். ஸோ மோல் பர் லிட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1.038 into 10 to the power minus 5 கிடைக்கும். ஓகே, மோல் பர் லிட்டர். இனி என்ன பண்ணலாம், கேஎஸ்பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படி, பேரியம் சல்ஃபேட்
barium 2 plus, then SO4 2 minus, barium SO4 2 minus, what you will get, இங்க ஒரு s இங்க ஒரு s, so KSP is equal to s square, so s square na 1.038 to 10 to the power minus 5 whole square போடுறீங்க, போட்டு எழுதுனா you will get 1.08 into 10 to the power minus 10. So அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் 3 is right answer. Option 3 is right answer. அடுத்த கேள்வி, in which case the number of molecules of water maximum, என்ன பண்றது, சிம்பிளா நம்பர் ஆஃப் மோல்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் given volume divided by molar volume 22.4. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10 to the power minus 4 மோல் கிடைக்கும். தென் செகண்ட் ஒன் என்ன இருக்கு, given mass divided by molar mass 10 to the power minus 2 1 yes minus 2 மோல் கிடைக்கும். தென் தேர்ட் ஆப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கும், 18 மில்லிலிட்டர். ஓகே, 18 மில்லிலிட்டர்னால number of moles is equal to 18 divided by 22,400. ஏன்னா மில்லிலிட்டர்னா மோலார் வால்யூம் இன் மில்லிலிட்டர்னா 22,400 வரும் at STP. what you will get still உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 10 to the power minus 4, 8 into 10 to the power minus 4 வரும். அடுத்து லாஸ்டா இருக்கிறது என்ன இருக்கு, 10 to the power minus 3 னு கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க இருக்கிறதுலயே லோவஸ்ட் வாட்டர் மேக்ஸிமம் எங்க வாட்டர் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 to the power minus 2 moles, அங்கதான் வாட்டர் அதிகமா இருக்கும். ஆப்ஷன் நம்பர் 2 is right answer. ஓகே, ஆப்ஷன் 2 is right. அடுத்த கேள்வி, the correct difference between first and second order reaction. ஸோ இதுக்கான பதில் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் 2 is right answer. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல ஹாஃப் லைஃப் இண்டிபெண்டன்ட். ஓகே, ஹாஃப் லைஃப்ல R0, ஓகே, இனிஷியல் கான்சன்ட்ரேஷனோட வேல்யூவே வராது, டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன். பட் செகண்ட் ஆர்டர் எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் ஆகி வரும். ஓகே, ஆப்ஷன் 2 தான் இங்க கரெக்டான ஆன்சர். அடுத்தது அமாங், இங்க இருக்கிறதுல அயானிக் ஆர்டர், ஓகே, அயானிக் கேரக்டர் கேட்கறாங்க. இங்க நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஃபெஜான்சோல். என்ன ஆகும், இங்க இருக்கிறது எல்லாமே கேட்டையான் மட்டும் தான் மாறுது, ஹைட்ரேட்ஸ் பிரச்சனை கிடையாது, கேட்டையான் மட்டும் தான். ஸோ என்ன ஆகும், ஃபார் அயானிக், அயானிக் எப்படி இருக்கும், கேட்டையான் சைஸ் ஹையரா இருக்கும். ஓகே, ஸோ கோவாலன்ட் கேரக்டருக்கு எப்படி இருக்கும், கேட்டையான் சைஸ் டிக்ரீசஸ், ஆனியன் சைஸ் இன்க்ரீசஸ். பட் அதே அது அயானிக்னா கேட்டையான் சைஸ் இன்க்ரீசஸ், ஆனியன் சைஸ் டிக்ரீசஸ்னு வரும். ஸோ கேட்டையான் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அயானிக் நேச்சர் அதிகமாக இருக்கும். அப்போ இதில் சைஸ் வச்சு பார்க்கும்போது பெர்லியத்தை விட calcium then barium, இப்படி தானே வரும். ஸோ பேரியம் ஹைட்ரைட் ஹேஸ் அ மோர் அயானிக் நேச்சர் தென் கால்சியம் தென் பெர்லியம். ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். புரியுதா? ஓகே, ஸோ இப்படி தான் இதோட ஆன்சர் நீங்கள் கொண்டு வரணும். அடுத்தது, கன்சிடர் த சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் bromine corresponded to different EMF வேல்யூ. ஸோ புரோமினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறத கொடுத்துருக்காங்க. இப்போ தென் ஸ்பீஷிஸ் அண்டர்கோ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஸோ இங்க இருக்கிறதுல யாரு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனுக்கு போவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு போவாங்க, போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், இந்த ரெண்டுத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் இஎம்எஃப் வேல்யூ இருந்துச்சுன்னா அது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் இருக்கு, அது ஆக்சிடேஷன் ஆகும்போது எவ்வளவு E0 வேல்யூ கிடைக்குதோ அதே மாதிரி தான் ரிடக்ஷனோட வேல்யூ இருந்துச்சுன்னா அது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் போகும். அப்படி நீங்க பார்க்கும்போது BrO4 மைனஸ் கண்டிப்பா என்ன ஆகாது, இதுக்கு மேல ஆக்சிடைஸ் ஆகாது, பட் ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் BrO3 மைனஸ் எடுத்தீங்கன்னா இங்க வேல்யூ 1.82, கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகே, இங்க நீங்க பாக்குறீங்க இது ஆக்சிடைஸ் ஆகணும்னா கொஞ்சம் அதிகமா எனர்ஜி கொடுக்கணும், அதே இது ரெடியூஸ் ஆகணும்னா கொஞ்சம் கம்மியான எனர்ஜி கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் HBrO எடுக்கிறீங்க, ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு 1.5 வாட், அதே மாதிரி ரெடியூஸ் ஆகிறதுக்கும் 1.5 இந்த வேல்யூல தான் இருக்கு. ஸோ இது நெக்லிஜிபிள். ஓகே, கம்பேரபிளா இருக்கு, ரெண்டுமே கம்பேரபிளா இருக்கு. அப்போ இங்க இருக்கிற டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனுக்கு HBrO தான் ஃபாஸ்டா போகும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு வேல்யூ தான் கம்பேரபிளா இருக்கு. அகைன் நீங்க பாக்குறீங்க Br2 இருக்கு, Br2 ரெடியூஸ் ஆகுமா ஆக்சிடைஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆக்சிடைஸ் தான் ஆகும், ஏன்னா இங்க இருக்கக்கூடிய வேல்யூ தான் அதிகமா இருக்கு. ஓ சாரி,
மைனஸில் வரும். ஓகே சரியா? அடுத்தது, for the redox reaction the correct coefficient of the reactants for the balanced equation. ஸோ இந்த மாதிரி கேள்வியில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இங்கே மேங்கனீஸ் என்ன ஆக்சிடேஷன் சைடில் இருக்குது, +7 அண்ட் C2O4. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆக்சலேட் காம்பவுண்டை நீங்கள் பார்த்தாலே ப்ராடக்ட் சைடில் 2 போட்டு விட்ருங்க. ஏன்னா கார்பன் எப்படி இருக்குது, இங்கே 2 கார்பன், அங்கே 2 கார்பன் வேணும். ஸோ 2 போட்டு விட்ருங்க. அண்ட் இங்கே இப்போ 2 கார்பனுக்கும் சேர்த்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, +6 வரும். 2 கார்பனுக்கும் சேர்த்து +6. அகைன் இங்கே மேங்கனீஸ். ஓகே CO2 இங்கே என்ன வரும், 2 கார்பனுக்கும் சேர்த்து +8 இருக்கு. ஓகே, அப்போ மேங்கனீஸோட கதை எடுத்தா அது +7ல இருந்து +2க்கு போகுது. கார்பனோட கதை எடுத்தா டோட்டலா +6ல இருந்து +8 ஆகுது. மேலே n ஃபேக்டர் 5, கீழே n ஃபேக்டர் 2. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஜிக்ஸாக் ஓகே கிராஸ் பண்ணாலே போதும். ஸோ மேங்கனீஸை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், கார்பனை நீங்கள் 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். எஸ், அவ்வளோதான். சரியா? ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுங்க, மேங்கனீஸ் 2ஆல, ஓகே இங்கே 2 போட்டுருங்க. கார்பன் C2O4 இருக்குல்ல, அதுக்கு 5 போட்டுருங்க. H+ஐயும் வாட்டரையும் விட்டுருங்க. மேங்கனீஸ் 2, தென் கார்பன் டை ஆக்சைடு என்ன வரும், 5 × 2 இது 10 ஆயிடும். ஓகே, ஸோ இதை மட்டும் முதல்ல நீங்கள் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து H+ அண்ட் வாட்டரை நார்மலாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணுவீங்கல்ல, ஓகே ஈக்குவேஷன்ஸை நார்மலாக 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணுவீங்களா, அதே மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ண போகிறோம். இதோட முடிஞ்சிச்சு, ரியாக்ஷன் இஸ் பேலன்ஸ்ட். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் ரிடாக்ஸ் இது பேலன்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து அந்த எலிமெண்ட்டை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு H+ அண்ட் வாட்டரை உங்களுக்கு விருப்பம் போல ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் 2 பக்கம் ஈக்குவல் ஆகுறது மாதிரி. அப்போ என்ன வரும், MnO4 2. சரி, அப்போ தேர்ட் ஆப்ஷன் கிடையாது, ஃபோர்த் ஆப்ஷன் கிடையாது. தென் C2O4 என்ன இருக்கு, 5. ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். இதோட முடிச்சு விட்ருங்க. இவன் H+ எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு அவசியமே இல்லை, முடிஞ்சு. ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, இங்கே என்ன இருக்கு, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ரியாக்ஷன்ல கீழே இருக்கல எந்த கண்டிஷன்ஸ் ஃபேவர். இது என்ன ப்ராசஸ், திஸ் இஸ் எக்ஸோதர்மிக் ப்ராசஸ். ஓகே, எக்ஸோதர்மிக் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறோம். எனர்ஜி ரிலீஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும், டெம்பரேச்சர் லோ ஆகணும். ஸோ லோ டெம்பரேச்சர். ஓகே, எஸ், ஆப்ஷன் 2 ஆர் 3. அகைன் இங்கே என்ன இருக்கு, டெல்டா என்ஜோட வேல்யூ எப்படி இருக்கு, 1 - 2 மைனஸில் இருக்கு. ஸோ டெல்டா என்ஜியோட வேல்யூ மைனஸ்னா நீங்கள் ப்ரெஷரை என்ன பண்ணணும், ப்ரெஷரை உங்களுக்கு ஃபார்வேர்டு போகணும்னா ப்ரெஷரை கூட்டி ஆகணும். சரியா? இங்கே அதிகமான கேஸஸ் இருக்கு, இங்கே கம்மியான கேஸஸ். ஹை கேஸ்ல இருந்து கம்மியான கேஸ் போகணும்னா நீங்கள் அதிகமான ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ லோ டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர். ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். சரியா? அடுத்த கேள்வி, when initial concentration of the reactant is doubled the half life period of zero order reaction. இப்போ for zeroth order எடுத்துட்டீங்கன்னா initial concentration is directly proportional to T half. ஓகே, அப்போ initial concentration double ஆச்சுன்னா A0 ஓட வேல்யூ என்ன ஆகும், it will become a double. ஓகே, ஆப்ஷன் 2 is right answer. அடுத்தது, bond dissociation energy of X2, Y2 and XY are in the ratio. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன பண்றேன், bond dissociation energy of X2 என்ன எடுக்கிறேன், Xன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் Y2 X/2ன்னு எடுத்துக்கிறேன். தென் XY நான் Xன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ரேஷியோ வச்சு நான் என்ன பண்றேன், இப்படி அசியூம் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் XY. ஸோ என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் XY அப்படின்னு எடுத்தா எப்படி வரும், half X2 half Y2 கூட சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆகும், XY ஃபார்ம் ஆகும். இதுதான் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் XY. ஓகே, ஸோ என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் அப்படி எடுத்தா concentration of reactant, bond enthalpy, bond dissociation enthalpy of reactant minus bond dissociation enthalpy of product. அப்போ X2 ஓட bond dissociation enthalpy என்ன வரும், இங்கே கொடுத்துருக்குறோம் X. ஓகே, அப்போ half X plus half X/2, right? X/2, ஏன்னா Y2க்கு X/2
2 மைனஸ் ஓகே இது வந்து இந்த ரெண்டுமே ரியாக்டன்ட் அடுத்து ப்ராடக்ட் xyக்கு என்ன இருக்கும் வெறும் x தான். நெக்ஸ்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் என்ன இருக்கு -200 ஸோ -200 இட்ஸ் ஈக்குவல் டு x/2 plus x/4 minus x -200 it's equal to என்ன வரும் 2x plus 4x minus 4 sorry வேறு x தான் வரும் x minus LCM எடுத்தாலே போதும் 4x divided by 4 next -200 multiply by 4 கீழே இருக்கக்கூடிய இந்த 4 நான் அங்க கொண்டு போறேன் it's equal to minus x ன்னு வரும் ரெண்டு பக்கமே மைனஸ் மைனஸ் கட் ஆகும் கட் ஆச்சுன்னா x is equal to என்ன வரும் you will get 800 that's it option 1 is right answer option 1 is right answer அடுத்த கேள்வி consider the species which one of these will have highest bond in that நல்லா பாருங்க 14 எலக்ட்ரான் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு பாண்ட் இந்த பாண்ட் ஆர்டர் 3 இருக்கும் பாண்ட் ஆர்டர் 3 இங்க இருக்கல சயனைடுக்கு 14 எலக்ட்ரான் வரும் இதுக்கு மேல போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி மேல போனாலும் கீழே வந்தாலும் 3ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் இப்போ CN4+ எடுக்கிறீங்க என்ன வரும் ஆக்சுவலி சயனைடுக்கு உங்களுக்கு 13 எலக்ட்ரான் CN+க்கு 12 எலக்ட்ரான் NO மீன்ஸ் 15 எலக்ட்ரான் ஓகே ஸோ அப்போ இதுக்கு 2.5 சயனைடுக்கு 3 பாண்ட் ஆர்டர் 3 சயனைடு CN- க்கு பாண்ட் ஆர்டர் 3 வெறும் CNக்கு 2.5 then CN+க்கு 2 தான் ஸோ ஹையஸ்ட் பாண்ட் ஆர்டர் யாருக்கு இருக்கு that is cyanide CN-. option 2 is right answer அடுத்து magnesium react with an element X to form ionic compound the ground state electronic configuration of X is so Xங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்குப்பா அது என்ன 1s2 2s2 2p3 இது எதை மீன் பண்ணுது this is nothing but நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சரியா இப்போ மெக்னீசியமும் நைட்ரஜனும் கம்பைன் ஆகுது கம்பைன் ஆச்சுன்னா மாலிகுலர் ஃபார்முலா எப்படி இருக்கும் மெக்னீசியத்தோட வேலன்சி உங்களுக்கு 2 வரும் நைட்ரஜனோடது 3 வரும் கிராஸ் பண்ணீங்கன்னா Mg3N2ன்னு வரும் கரெக்டா ஸோ இதை எழுதும்போது Mg3x2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர் சரி அடுத்தது which one is a wrong statement இங்க இருக்கல எது wrong statement ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க இதுல 2pz வந்து எப்படி இருக்கு டவுன் ஸ்பின்னா கொடுத்துருக்காங்க அதோட முடிஞ்சிச்சு ஸோ டவுன் ஸ்பின் வராது எல்லாமே ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ஸ்பின்னு போகணும் அதான் ஹுன்ஸ் ரூல் ஸோ இது வந்து ஹுன்ஸ் ரூலை வயலேட் பண்ணக்கூடிய ஒரு டயக்ராம் சரியா அப்போ ஆப்ஷன் 1 தான் இங்க இருக்கிறதுலயே ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹோப் இதோட நம்ம இந்த கேள்வியை கம்ப்ளீட் பண்றோம் ஒன்ஸ் அகைன் நம்ம சைலத்தோடைய கிராஷ் கோர்ஸ் பத்தி சொல்லிடுறேன் ஸோ நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு கிராஷ் கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கானதான் ஸோ ஃபர்தரான டீடைல்ஸ் தெரியறதுக்கு ஸ்க்ரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆர் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கக்கூடிய அதுலேயும் நம்பர் இருக்கு யூ கேன் கால் ஸோ ஹோப் நம்ம ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைனில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா யூ கேன் ஜாயின் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கானது தான் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணா கூட அவங்களுக்கு சஜஷன் பண்ணுங்க ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே டேக் கேர் யுவர்செல்ஃப் see you on next class இந்த செஷனுக்கான நோட்ஸ் வேணும்னா இந்த QR ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க ஸோ டேக் கேர் யுவர்செல்ஃப் and don't forget to call okay thank you bye